அனிதா கொஞ்சம் சீக்கிரம் வா. இது வந்துட்டேங்க. ஐயா ஐயா முகத்துல தண்ணி சீக்கிரம். தண்ணி குடிங்கப்பா. ஐயா உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? தலை சுத்திச்சு அவ்வளவுதான். அனிதா காஃபி கொண்டு வா. ஐயா நான் கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. முகத்தை பார்த்தா ஒரே கவலையா தெரியுது. ஏதாவது பிரச்சனையா? இல்ல சொல்ல முடியும்னா சொல்லுங்க. இல்ல தம்பி, சொல்லும்படியா ஒண்ணுமில்ல. என்ன கல்யாண அலைச்சல் தான். 2-3 கல்யாணம் வயசாச்சுல. நான் போல தூக்கம் இல்லாம ஒரேடியா வேலை தான். இந்தாங்கப்பா காஃபி சாப்பிடுங்க. எதுக்குமா அவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாப்பிடுங்கப்பா. வேலை இருக்கதான் ஏன் செய்யும். வயசான காலத்துல நீங்க தான் உடம்ப பாத்துக்கணும். ஏதோ வீடா இருந்ததுனால பரவாயில்ல, இதே ரோடா இருந்தா என்ன ஆயிருக்கும்? சாப்பிடுங்க. பாரு கூத்த. என்ன 2 பேரும் எங்க நிக்கிறீங்க? காலையில இருந்து குத்து கல்லாட்டம் ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதானே கோபி பசியோட வந்தா என்ன சாப்பிடுவான்? இதுக்குதான் நான் அன்னைக்கே சொன்னேன் உன் தம்பி கஷ்டப்பட போறான்னு. சரி சரி, இத பத்தி வெட்டியா பேசி நேரத்தை வீணடிக்காம நாம வேலையை பார்ப்போம். வா. என்னங்க ஒரு முருவல் தோசையா போடுங்க. அடுத்ததையாவது தீயாம ஒழுங்கா போடுங்க. ஒரு வேலைக்கும் லாய்க்கு இல்ல. வாப்பா சாப்பிடலாம் வா. நீங்க சாப்பிடுப்பா, நான் கொஞ்சம் லேட்டா சாப்பிடு. வெளியில பாத்தியா, தனித்தனியா சமைச்சு சாப்பிட்றாங்க. இதெல்லாம் உனக்கு புதுசா இருக்குல்ல? இனிமே நம்மளும் அப்படித்தான். இங்க ஏன் டல்லா இருக்க? உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன? ஊர்ல நடந்த விஷயத்த உங்க வீட்ல யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். சொன்னா எங்க வீட்டுல ஏதாவது. ஏன் விஜய் இப்படிலாம் பேசுற? என்ன ஏன் விஜய் பிரிச்சு பேசுற? நான் யாரு? உங்க வீட்டு ஆளு, உங்க வீட்டு மாப்பிள்ளை. உங்க வீட்டு விஷயத்தெல்லாம் எப்படி நான் வெளில பேசுவேன்? ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன், புரிஞ்சுக்க. உங்க வீடா இருந்தாலும் சரி, எங்க வீடா இருந்தாலும் சரி, உன்னை எங்கேயும் அவமானப்படவும் விட மாட்டேன், யார் முன்னாடி அசிங்கப்படவும் விட மாட்டேன். நீ என் பொண்டாட்டி. பூ வாங்கிட்டு வந்திருக்கேன், வச்சுக்க. அப்புறமா வச்சுக்கிறேங்க. இப்ப வைக்கிறதுக்காகத்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இல்ல ப்ளீஸ் விஜய், வச்சுக்க. இப்ப எப்படி தெரியுமா இருக்க? சூப்பரா இருக்க.
நேற்று தான் தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டேன். அதோட நிப்பாட்டியிருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 4 கேள்வி வேற கேட்டுட்டேன். அவ்வளவுதான். நான் இன்னைக்கு அது மாதிரிலாம் எதுவும் கேள்வி கேட்டுறாத. ஹோட்டல் போமா? வேண்டாங்க. ஜாலியா 2 பேரும் பைக்ல போய் வெளில சாப்பிட்டு வரலாம். சரி, நான் தோசை ஊத்தி தரேன், நீ உட்காந்து சாப்பிடு. இமீடியட்டா சூப்பரா ஒரு வெங்காய சட்னி நான் வைக்கிறேன். ஓகேயா? சிரிக்கிற? நேத்து பயமுறுத்திட்ட. எவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா, நம்மளுக்கும் கல்யாணம் ஆகணும், நம்ம வீட்டில் இதே இடத்துல ஒய்ஃப் கூட இருக்கணும்னு. உன்னைய நான் பார்த்தோன்னே நீ என் பொண்டாட்டி ஆயிட்ட. இந்த வீட்டுக்கு நீ அடிக்கடி வந்திருக்க, எங்கூடயே தங்கியிருக்க. கனவுல இன்னைக்கு அது நிஜமாக போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜய். கதவை சாத்திட்டுமா? கோபி, கதவை சாத்திட்டுமா? கோபி, கோபி. பொறுக்காதே, கூப்பிடுதுங்க, என்னன்னு கேட்டு வரேன். என்னக்கா? போதுமா? ஏண்டா உனக்கு? ஏண்டா சமையல் ஒண்ணும் பண்ணலையா? தோசை மாவு அப்படியே இருக்கு. விஜய் தோசை ஊத்தற சொல்லி சாப்பிட வேண்டியதானே? அவளுக்கு ஏதோ தலைவலின்னு சொல்லி உட்காந்துருக்கா. ஏண்டா என்னதான் புது பொண்ணா இருந்தாலும் ஒரு லிமிட் வேண்டாம்? யார்கிட்டயும் எதுவும் பேசாம உம்முன்னு இருக்கா. அவ என்ன பெரிய சீமா வீட்டு பொண்ணா? ஏக்கா என்னக்கா பேசுற நீ? அவளுக்கு புது இடம், இப்படித்தான் இருப்பா. பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் வேணாமா? உங்களுக்கெல்லாம் கல்யாணம் சொந்தத்துக்குள்ளே முடிஞ்சு போச்சு, கலகலன்னு திரியிறிய. புது இடத்துக்குன்னு வந்தா பழகிறதுக்கே கொஞ்சம் டைம் வேணுமே. என்னக்கா நீ? அவ தலைவலின்னு வேற சொல்லிட்டு இருக்கா, உங்கள்ட்ட எப்படி பேசுவா? தலைவலி கால்வலி எல்லாருக்கும் வர்றது தாண்டா. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் வேலை செய்யணும். அப்பதான் குடும்பம் குடும்பமா இருக்கும். எப்படிக்கா இப்படிலாம் பேசுற? ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா பரிதாபப்படாம மேக்க நீ பாட்டு பேசிட்டே போற. டேய், பொண்டாட்டி தாங்கறதுக்கு ஒரு அளவு இருக்குடா. கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்க. இல்லாட்டி பின்னாடி நீதான் கஷ்டப்படணும். அண்ணா, நான் வேணா தோசை ஊத்தி தர, சாப்பிடுறியா? வேணாமா, அங்கே சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிடுங்க, நான் வேணா ரூம்க்கே கொண்டு வரேன். வேற நான் கேட்க மாட்டேனா? அப்பா கவனி. விஜி, 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 விஜி.
சரோக்கா, உங்க அப்பா வந்திருக்காரு. மயக்கமா இருக்குன்னு சொன்னாரு. மேல உட்கார வச்சிருக்கேன். ஜரம் வந்துருச்சாமா? வந்துட்டாங்க. அப்பா, அப்பா, என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? கொஞ்சம் தலை சுத்தல. ஒண்ணு இல்லைங்க, அப்பா கொஞ்சம் டயர்டா இருக்காரு. சின்ன மயக்கம் தான், ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். இவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்கம்மா, நல்லா பார்த்துட்டாங்க. வாங்கப்பா. ஒண்ணும் இல்லவா, சரியா போயிடும். பார்த்து வாங்க. மாப்பிள்ளை நல்லா இருக்காரா? மாப்பிள்ளை, எனக்கு உங்களை பார்த்தாதான் பாவமா இருக்குது. நீங்க பாவம் யார் பக்கம் பேசுவீங்க? இருதலுக்குள்ள எறும்பு மாதிரி தவிக்கிறீங்க. அங்க அந்த கோயில்ல சங்கடமான நிலைமையில நீங்க திடீர்னு கிளம்பி வந்தது எனக்கு இருப்பு கொள்ளல. இங்க என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு மனசு கிடந்து அடிச்சுக்கிடுச்சு. அதனாலதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, பெத்தவங்க கோபம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. சீக்கிரமே சமாதானம் ஆயிடுவாங்க. எல்லாம் சரியா போயிடும். சரி சரோ, நேரமாவது, நான் கிளம்புறேன். ஆமாடி, அப்புறம் பஸ் வேற கிடைக்காது. அப்பா, ஏன்பா இப்ப புறப்படுறீங்க? இருந்துட்டு காலையில் போலாம்ல? இல்லம்மா, உன்னை பார்க்கணும்னு மனசுல பட்டுச்சு, கிளம்பி வந்துட்டேன். திரும்ப போகணும்ல. அப்பா, உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை. அதெல்லாம் இல்லம்மா. அதுக்குதான்ப்பா. ஐயா, என் உடம்பு கொண்டு இல்லம்மா, இந்த கல்யாணத்துல அதிக அலைச்சல், அப்புறம் இந்த கோயில் சம்பவம் வேற, உங்களை பார்க்கற வரைக்கும் ஒரு பதட்டம் இருந்துச்சு. வேற ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியா போயிரு, கவலைப்பட. அப்ப மாப்பிள்ள, நான் கிளம்பட்டுமா? என்னம்மா தலை சுத்தம்னு சொல்றீங்க? இருந்து சாப்பிட்டு நாளைக்கு போலாமே. ஒண்ணும் இல்லைங்க, தலை சுத்தலாம் சரியா போச்சு. அங்க இருந்த வரைக்கும் உங்களை பார்க்கணுமே டென்ஷன், உங்களை பார்த்த அப்புறம் கிராமத்துல குழந்தைங்க தனியா இருக்காங்களேன்னு டென்ஷன். போயிட்டு வரட்டுமா? சரி. நீங்களே கவலைப்படாதீங்க மாப்பிள்ள. வரேன் சார், வரேன். பாவம் அப்பா, அமைதியா சிவனேன்னு இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி இப்படி அலைஞ்சி சிரமப்படுறாரு. ரெண்டு பொண்ணுங்களோட கல்யாணத்தை முடிச்ச கையோட அமைதியா உட்கார முடியாம இப்படி எல்லாம் நடக்குது. எல்லாம் தலையெழுத்து. விதிதான் அப்பாவை போட்டு இப்படி அலைய வைக்குது. எதுக்கு இப்ப போல? பாவங்க அப்பா, இதெல்லாம் அவருக்கு தேவையில்லாத வேதனை தானே. தேவையில்லாத வேதனை உங்க அப்பாவுக்கு மட்டும் இல்ல, நான் மட்டும் என்ன சந்தோஷத்துல குதிச்சுட்டா இருக்கேன்? அப்படி இல்லைங்க, அப்பாவோட சந்தோஷமே போயிடுச்சு. உங்க அப்பாவுக்கு மட்டும் சந்தோஷம் போச்சு, என் சந்தோஷம், எங்க அம்மா சந்தோஷம் எல்லாம் போச்சு. இது உங்க அப்பா மட்டும் பாவங்கிற மாதிரி அழட்டிக்கிறேன். மத்தவங்க எல்லாம் மனுஷங்க கிடையாதா? அவங்களுக்கு வேதனை வருத்தம் எதுவுமே இருக்காதா? எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பா, எப்ப எது நடந்தாலும் உங்களுக்கு மட்டும் பாதிப்புங்கிற மாதிரி பேசாது. எங்களுக்கும் உண்டு பாதிப்பு. என் வேதனை, என் வருத்தத்தை என்னால வாய் விட்டு பொறுமை கூட முடியாதா? நான் என் வருத்தத்தை எப்படி குறைச்சுப்பேன்? இப்படி புலம்பிதானே? அதுல கூட நீங்க குத்தம் கண்டுபிடிச்சீங்கன்னா எப்படி?